அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜாலில் இருந்து இந்தியாவுக்கு தப்பி சென்ற செவ்வந்தியின் ரகசிய பாதை. செவ்வந்தியின் விசாரணையில் சிக்கிய ஹெஹல் பத்ரே பாத்மே. கொழும்பு வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளருக்கு சிக்கல். கிளப் வசந்த படுகொலை, பூசாரியின் வங்கிக் கணக்கில் 33 கோடி ரூபாய். கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை, யாழ் அச்சுவேலியில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவு. சீரற்ற வானிலை, நால்வர் பலி, 10,553 பேர் பாதிப்பு. அஞ்சல் ரயில்கள் உட்பட 5 ரயில் சேவைகள் ரத்து. வானிலையில் திடீர் மாற்றம், யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சஞ்சீவ படுகொலைக்கு பின்னர் நாட்டிலிருந்து தப்பி சென்ற செவ்வந்தி பயன்படுத்திய ரகசிய பாதை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகவல் இதுவரை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படாத போதும் குறித்த பாதையில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. அந்த வகையில் குருநகர் கடற்பகுதியூடாக பயணித்த செவ்வந்தி ஊர்காவற்துறை கடற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊர்காவற்துறையிலிருந்து தலைமன்னார் வழியாக பயணம் மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் செவ்வந்தி ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். எனவே ஊர்காவற்துறை ஊடாக பயணிக்கும் போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு குறைவு. காரணம், குறித்த வழியில் செல்பவர்கள் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக செல்வார். அந்த வகையில் குறித்த பகுதிகளில் அதிகளவு கண்காணிப்பு இருப்பதில்லை. ஆனால் தலைமன்னார் வழி செல்லும் அனைவரும் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார்கள். எனவே செவ்வந்தி அவ்வழியில் செல்லாமல் தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியே சென்றிருப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதாள உலக குழு தலைவர் ஹெஹல் பத்ரே பாத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபாய் 50 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இஷார செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஹம்பஹா பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. மேலும் ஹெஹல் பத்ரே பாத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு 1 முதல் 15 வரை மற்றும் பல முக்கிய நகரங்களில் 10 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 10 மணி முதல் அன்றைய தினம் இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீரை பெறும் பிரதான நீர்ப்பம்பிக்கு வழங்கப்படும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடான நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையான பகுதிகளுக்கும் பத்ரமுல்லை, பெலவத்தை, ஹொஹந்தர, கொஸ்வத்தை, தலவத்துக்கொடை மற்றும் கோட்டே, ராஜகிரிய, மிரிகான, மாதிவெல, நுகேகொடை, நாவல, கொலன்னாவ, ஐடிஎச் கொட்டிகாவத்தை, அங்கொடை, வெள்ளம்பெட்டிய, ஒருகொடவத்தை, மகரகம, பொரலஸ்கமுவ ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் உள்ள மாணவர்களுக்கு 1 ஜோடி காலணிகளை பெறுவதற்கான வவுச்சர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2025 பாடசாலை தவணை இறுதிக்குள்
இந்த வவுச்சர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நலத்திட்ட சலுகைகளை வழங்குவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொலைபேசி மென்பொருள் மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய QR குறியீடு எண்ணுடன் வவுச்சர்கள் பாதுகாப்பாக அச்சிடப்பட்டு பயனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமர் ஹரணி மேற்படி திட்டத்தின் கீழ் பின்வருமாறு மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் 6,44,000 மாணவர்கள், 251 முதல் 500 மாணவர்களை கொண்ட தோட்டப்புற பாடசாலைகளில் 53,093 மாணவர்கள், சிறப்பு தேவைகள் உள்ள 30 பாடசாலைகளில் 2,300 மாணவர்கள், பிரிவினாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 சாதாரண துறவி மாணவர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு குறித்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. உயர் பதவியில் இருந்த முன்னாள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது. குறித்த விசாரணையானது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மீது கவனம் செலுத்துவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ASP FU வுட்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி பாரபட்சமற்ற விசாரணையை எளிதாக்குவதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரி இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தவறுகளில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட எந்தவொரு நபரும் பதவி அல்லது பதவியை பொருட்படுத்தாமல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று காவல்துறை மா அதிபர் தெளிவான பணிப்புரைகளை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடல் வழியாக அதிகளவில் மெத்தம்பேட்டமைன் மற்றும் ஹாஷிஷ் கடத்தப்படுவதற்கு உதவியாக குறித்த அதிகாரிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கிளப் வசந்த படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேவாலய பூசாரியை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லொகபெட்டி என்பவர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரோ கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி அத்ருகிரிய பிரதேசத்தில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான தேவாலய பூசாரி அக்டோபர் 16ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். தேவாலய பூசாரியின் வங்கி கணக்கில் 33 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளதாகவும் அந்த பணம் லொகுபேட்டிக்கு சொந்தமானது எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தேவாலய பூசாரி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் 7 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை நிலவும் நிலையில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியிலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி அச்சுவேலியில் 112.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் நைனாதீவில் 112.5 மில்லிலீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரை ஓரத்திற்கு அப்பாற்பட்ட
கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 12 மாவட்டங்களில் 2609 குடும்பங்களை சேர்ந்த 10,553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. 387 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 36 குடும்பங்களை சேர்ந்த 152 பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் திம்பிரி ஹசியாய பகுதியில் 30 பேர் பாதுகாப்பு முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. 2 இரவு நேர அஞ்சல் ரயில்கள் உட்பட 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பிற்பகல் 3:35 மணி கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி, பிற்பகல் 2 மற்றும் 8:30 மணி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை இரவு அஞ்சல் ரயில், பிற்பகல் 3 மணி கண்டி முதல் கொழும்பு கோட்டை, பிற்பகல் 3:25 முதல் கண்டி முதல் கொழும்பு கோட்டை, மாலை 5 மணி பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை ஆகிய ரயில் சேவைகளை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வடக்கு கடற்கரைக்கு அருகில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளர்ச்சி அடைந்து வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. இன்று மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் மேல், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.